எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மரம் சர்க்கரை பழமரம். இது நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, சாலை ஓரங்களில் இருந்திருக்கும். ஆனால் இந்த மரத்தோட பழம் அவ்வளவு இனிப்பாக இருக்கும். இளஞ்சிவப்பு கலரில் அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா அவ்வளவு இனிப்பாக அருமையாக இருக்கும். இந்த பழத்தோட உள்ள பார்த்திங்கன்னா கசகசா மாதிரி நிறைய விதைகள் இருக்கும். அதனால் இதை கசகசா மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தோட பழங்கள் வவ்வால்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு சில இடங்களில் வவ்வால் மரம்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடு தென்காசி தென் மாவட்டங்கள்லாம் கருப்பட்டி பழமரம்னு சொல்லுவாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் சர்க்கரை பழமரம்னு சொல்லுவாங்க, தேன் பழமரம்னு சொல்லுவாங்க, நெய் பழமரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தோட பூ வலிப்பு நோய்க்கு ஒரு நல்ல மருந்து. இந்த மரத்தை சாலை ஓரங்களில் ஏன் வச்சுருக்காங்கன்னா, இந்த மரத்தோட இலைகள் காற்றுல இருக்க தூசியை ஈர்த்துக்கிடும். அதனால் சாலை ஓரங்களில் வச்சுருப்பாங்க. அதேமாரி வெகு சீக்கிரத்தில் 8 மாதம் 10 மாதத்துலேயே ஒரு நல்ல மரம் மாதிரி வளர்ந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் 2 வருஷத்துலேயே இப்படி வளர்ந்துருக்கு. இந்த மரத்தை கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குடை இருக்க மாதிரி கூட இருக்கும். நல்ல நிழலுக்கும் ஏற்ற மரம் சர்க்கரை பழமரம். வீடியோ பார்க்குற அனைவரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எளிய விவசாயி.